தம்பி தங்கச்சி எங்கள் அக்காவை பற்றி விசாரிச்சு சொல்லுங்க. அக்கா வந்து தாய் மாதிரி இருந்து தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த வீட்டில் வந்து தம்பி இருக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கல. ஒய்ஃபோட வந்து இருக்கக்கூடாது, ஒன்று நீ இருந்த நான் வெளியே போகிறேன். தம்பி ஒய்ஃப் வந்து போக மாட்டேன்னு இங்கே இருக்கும்போது தம்பியும் ஒய்ஃபையும் அந்த வீட்டில் விட்டுட்டு இவங்க வெளியில் வாடகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுக்காக அக்கா இப்படி பண்ணுறாங்க? அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். அக்கா என்ன சொல்லுது, அம்மா அப்பா இல்லை, அதனால் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுக்குறாங்க. டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறோம், எங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து அவங்கள ஷேடோ பண்ண ஆரம்பிக்கிறோம். 10 நாள் பார்த்தும் எங்களுக்கும் என்னடா அது பசங்க வந்து சொல்கிறாங்க அக்காவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதை பார்க்குறோம், ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பிரேக் த்ரூவே இல்லை அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்க சமயத்தில் ஒரு நாள் வந்து இன்னொரு பொண்ணு உள்ள வராங்க. லேட் நைட் ஆகியும் வெளியே வரல. திரும்பியும் இனி ஒரு நாள் வந்து உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. அப்போ உள்ள போன பர்சன் உள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. போறது இவங்க க்ளோஸ்னஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வி ஃபவுண்ட். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேசஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன மாதிரி கேஸ் பார்க்க போறோம் மேம்? இது வந்து ஒரு தம்பி தங்கச்சி. ஓகே. எங்க அக்காவை பத்தி விசாரிச்சு சொல்லுங்க. தம்பி வந்து அக்காவை பத்தி கேக்குறாரு. தம்பியும் தங்கையும். தம்பியும் தங்கச்சி வந்து அக்காவை பத்தி கேட்கறாங்க. ஆமா. எதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா அக்காவுக்கு கல்யாணம் ஆகல. ஓகே. அக்கா வந்து தாய் மாதிரி இருந்து தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. நல்ல விஷயம் தானே. ஆனா வந்து அந்த வீட்டில் வந்து தம்பி இருக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கல. ஒய்ஃபோட வந்து இருக்கக்கூடாது, ஒன்று நீ இருல நான் வெளியே போறேன், இல்லை நான் இங்க இருக்கேன் நீ வெளியே போயிரு. தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க அதுக்கப்புறம் தனியா வீட்டுல இருக்கணும்ன்றாங்க. ஓகே, அதுதான் கேள்வி அவங்களுக்கும். ஆமா, அவங்க வந்து என்னன்னா கேள்வினா போயிடுறாங்க தனியா. தம்பியும் வைஃபும். தம்பி ஒய்ஃப் வந்து போக மாட்டேன்னு இங்க இருக்கும்போது தம்பியும் ஒய்ஃபையும் அந்த வீட்டுல விட்டுட்டு இவங்க வெளியில வாடகை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகே. அவங்க சிஸ்டம் வந்து தனியா போயிடுறாங்க. இது வந்து ஏன், எதுக்காக அக்கா இப்படி பண்றாங்க? அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். அக்கா வந்து அக்கா என்ன சொல்லுது, அம்மா அப்பா இல்லை, அதனால நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எங்கள் அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுக்குறாங்க. ஓகே. நாம் வந்து இதை பார்த்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறோம், எங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து அவங்கள ஷேடோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க வீட்டுக்கு வராங்க, ஆஃபீஸ் போகிறாங்க வீட்டுக்கு வராங்க. எங்களுக்கு வந்து புரியவே இல்லை. ஆஃபீஸ் போகிறாங்க வீட்டுக்கு வராங்க, அது ஒரு ஃப்ளாட் உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே இனிஷியலாக வந்து வீடை வந்து நாங்கள் உள்ளே போகவே மாட்டோம். ஓகே. ஒரு எங்கேயுமே பிரேக் த்ரூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து கடைசி ரெசார்ட்டாக எடுப்போம். நாங்கள் ஒரு 10 நாள் பார்த்துட்டோம், எங்களுக்கும் என்னடா அது இந்த பசங்க வந்து சொல்கிறாங்க அக்காவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக பார்க்குறோம், ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா வந்து பிரேக் த்ரூவே இல்லை அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்க சமயத்தில் ஒரு நாள் வந்து இன்னொரு பொண்ணு உள்ள வராங்க. ஓகே. இவங்களோட ஸ்கூட்டியில் இன்னொரு பொண்ணு உள்ளே வராங்க. அவங்க அதை உள்ளே போய்ட்றாங்க அந்த ஃப்ளாட்ஸ்குள்ளே. அப்போ அவங்க லேட் நைட் ஆகியும் வெளியே வரல. ஸோ அது நம்ம ஒரு 10க்கு மேலே நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணிவிடுவோம். ஸோ அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் த கிளைண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் நைட் பார்க்கணும். நைட் வந்து மோஸ்ட்லி நாங்கள் எடுக்க மாட்டோம், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாக்க நம்ம எடுப்போம். அதுவுமே வந்து எங்களுக்கு ஏரியா வந்து ஓகே இருந்தால் மட்டும்தான் எடுப்போம். ஏன்னா நைட் ரவுண்ட்ஸில் வந்து போலீஸ்க்கு வி ஹேவ் டு ஆன்சர். சேஃப்டி இஷ்யூஸும் இருக்கும். 10 o'clock மேலே நம்ம போயிட்டோம். அதனால வந்து அந்த உள்ளே போனவங்க உள்ளே இருந்தாங்களா வெளியில் வந்தாங்களான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது எங்களுக்கு. யார் கூடயுமே பேசாமல் இவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறாங்க வராங்க, ஆஃபீஸ் போகிறாங்க வராங்கன்னு இருக்கும்போது ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது. அப்புறம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். திரும்பியும் இனி ஒரு நாள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே வராங்க. அப்போது உள்ளே போன பர்சன் உள்ளே தான் இருந்திருக்கிறாங்க, வெளியே வரல. இதை வந்து நாங்கள் பார்த்துட்டு அவங்கள உள்ளேருந்து வெளியே போகிறாங்கல்ல, இட் வாஸ் அ வீக்கெண்ட். ஓகே. ஸோ இவங்க போகிறது இவங்க க்ளோஸ்னஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வி ஃபவுண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட்.
2 கேர்ள்ஸ் அதே பிஹேவ்டு டிஃப்ரெண்ட்லி. ஓகே. அப்போது ஓகே இது வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோம். அன்னைக்கு பிரேக் த்ரூ கிடச்சிருச்சு எங்களுக்கு. இவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்காங்க, இந்த 2 பேர் கேர்ள்ஸும். ஓகே. ஸோ தேர் இன் எ லெஸ்பியன் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் ஓகே. இருக்காங்க. இதை வந்து அந்த பொண்ணு சொல்லாமல் அதனால தான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுல நீ வீட்டை விட்டு போனா தம்பியை துரத்திருக்காங்க. அது வந்து இவங்க பிள்ளைங்களுக்கு தெரியல. ஏன் அக்கா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பொண்ணை மட்டும் நாங்கள் தனியாக ஃபோட்டோ எடுத்து இவங்க 2 பேர்ட்டையும் காமிக்கிறோம். ஓ இது அக்கா ஃப்ரெண்டு அப்படின்னு. ஸோ இவங்க இங்கேயும் வந்திருக்கிறாங்க, வந்து வீட்டிலே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வீட்லேயே. அக்கா வருவாங்களே, அக்காவோட ஃப்ரெண்டு தான் இவங்க. இது எதுக்கு இவங்க ஃபோட்டோவை காமிக்கிறீங்கன்னு. எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு கேட்டால் வீக்கெண்ட்ஸ் வருவாங்க, அக்காவும் உங்களை ஸ்டே பண்ணுவாங்க. எங்கே ஸ்டே பண்ணுவாங்க? வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது? அவங்கெல்லாம் எங்கே ஸ்டே பண்ணிப்பாங்க? எல்லாம் ஒன்றா சேர்ந்து படுப்பீங்களா இல்லை இல்லை அக்காவும் உங்கள் ஃப்ரெண்டை தனியாக படுத்துப்பாங்க. ஓகே. ஸோ இட் வாஸ் கன்ஃபார்ம்டு. அப்புறம் அவங்ககிட்ட உட்காந்து மற்ற ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு அவங்களோட பிஹேவியர் இப்படி வெளியில் எப்படி இருக்குது, ஸோ உங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டேக் இட் அப். How did they react? Like அந்த தம்பி அவங்களுக்கு அதை தாங்க முடியல. நாங்கள் ஃப்ரெண்டுன்னு தானே நினச்சோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு. பாருமா ஃபோட்டோஸ் பாரு. ஸோ இதுதான் அவங்களோட இதுலேருந்து வெளியே வரணும்னா அவங்களால மட்டும்தான் வெளியே வர முடியும், நம்மளால அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இது 2 பேர் புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஒன்று வந்து பேரண்ட்ஸ் இல்லாமல் இவங்க 2 பேரையும் நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி நல்லாவும் கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. ஸோ அதில் நம்ம எந்த ஒரு ஃபால்ட்டும் அதுக்கிட்ட நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் தான் வந்து அவங்கள எடுக்கிறதோ என்ன பண்ணுறதோ நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். அவங்க கூட என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கட் பண்ண முடியுமா, இல்லை அக்செப்ட் பண்ணிட்டு ஒன்றா இருக்க போகிறீங்களா? ஆமாம். இதில் உங்கள் அக்கா வந்து இது வாழ்க்கை தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு பேசாமல் இருக்கணும். இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்களால அது ஏன்னா ஆல்ரெடி வந்து அம்மா அப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்க அக்காவுக்கு இப்படி ஒரு இது இருக்குன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப அழுதுட்டாங்க 2 பேரும். ஸோ அவங்கள தேத்தி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்குது. வெரி ரேர் கேசஸ் நடந்துட்டுருக்கு. அந்த ரேர் கேஸ் உங்கள் வீட்டில் நடந்திருக்கு. ஸோ இது எப்படி நீங்கள் அவங்க அக்கா உட்கார வச்சு பேசிட்டு அதுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. இல்லை முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னா நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஷீ இஸ் above 18 இல்லை, above 18 அவங்க வாட் எவர் தே வாண்ட் தே டூ இட். ஸோ அதனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு என்ன தெரியுமா மேம் உங்களுக்கு? அவங்க வந்து இதை கேட்காமலே இல்லை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு கேட்டதுக்கு இல்லை நான் முடியாது, கல்யாணம் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் ஃபோர்ஸிபுளாக ஃபஸ்ட்டு வந்து ஹம்பிளாக சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஃபோர்ஸிபுளாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிள்ளைங்க கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, நாங்கள் சொன்னது உண்மைதாங்கிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஏன்னா அங்கே போகும்போது அந்த பொண்ணு இருக்குது அவங்க வீட்டில். இவங்க முதல்ல வந்து ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தது, நம்ம குடித்த ஃபோட்டோஸில் வச்சு தான் வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதே இவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஃபேமிலி இவங்களும் வெளியே வந்துட்டாங்க, இவங்களுக்கு ஃபேமிலி ஆகிடுச்சு, கன்சீவ் ஆகிடுறாங்க. ஸோ இந்த வேலையை பார்ப்பாங்களா இல்லை ஆப்வியஸ்லி இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவாங்க, அவங்களோட ஒரு ஓன் ஃபேமிலி ஸ்டார்ட் ஆகும்போது ஆகிடும். இன்னொன்று வந்து அக்கா வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் பெருசாக பேசியெல்லாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிலாம் கொண்டு வர முடியாது. I have seen lots of cases where I have done counseling also. லைக் அவங்க 2 பேரும் முன்னாடியுமே உட்கார வச்சு இவங்களை சொல்றாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போ இந்த பர்சன் லைக் இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அந்த அக்கா ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவங்க ரியாக்ஷன் என்ன மாதிரி இருந்திருக்கு? அவங்க வந்து ஏன் அக்காவை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அவங்க கல்யாணம் பண்ணும்போது பண்ணிக்கிட்டோமே, நீங்கள் ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, நானும் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன், என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆர்கியூ பண்ணால் அந்த அக்கா வந்து அம்மாவும் அப்பாவும் இருந்திருக்கிறதுனால இவங்களால ஒரு லெவலுக்கு மீறி, ஏன்னா அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் இவங்க பார்க்க வேண்டியது, அப்பா அம்மா இல்லாமல் இவங்க 2 பேரையும் வளர்த்து ஆளாக்கி இருக்குது. ஸோ அதையும் இவங்க பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி
இவங்களுடைய லைஃப்பை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி, ஏன்னா இப்போ இவங்க கொடுக்குற ஃபோர்ஸு அந்த இன்னொரு பொண்ணு வீட்லேயும் கொடுப்பாங்கல்ல, அந்த டைமில் ஏதாவது ஒரு முடிவு வரலான்னு இவங்க வெயிட் பண்ணுறாங்க. பட் அது முடிவு வருமா இல்லை இவங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணுவாங்களா பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அது ஒரு கேள்வியாகவே இருக்கு. ஆமாம். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? இப்போ அந்த பொண்ணு வீட்டு சைடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பேரண்ட்ஸ், ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து பிரிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இன்னைக்கு வந்து தான் எல்லாமே வந்து ஓப்பனாக நான் ஐம் லைக் திஸ், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணு, என் பொண்ணை பார்க்கணுன்னாங்க. என்னங்க என்ன பிரச்சனைன்னு, கல்யாணம் பண்ணனா கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாமா, அவள் ஒரு பையனை விரும்புகிறாளான்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேங்கிறா, ஒருவேளை ஒரு பொண்ணையே ஏதோ விரும்புகிறாளோ என்னவோ, இப்போ இன்றைக்கி தான் வந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான், பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குது, என்ன தான் இருக்குன்னு நான் தெரிஞ்சு என் மனசை தேத்திக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னங்க இவ்வளோ கூலாக சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். என்ன மேடம் பண்ணுறது, இன்றைக்கி வந்து நம்ம அதெல்லாம் தானே பார்க்குறோம் இன்றைக்கி காலகட்டத்தில். அதாவது லவ் பண்ணி தொலைச்சா சரி போ கல்யாணம் பண்ணிக்கோ, சரி ஒரு பையனை தானே கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு விட்டுடலாம், இது பொண்ணையும் அதாவதுனா யோசிக்க முடியுதா மேடம், இது நம்மளை தான் இல்லைன்னா தேத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த இன்னைக்கு வந்து எல்லாமே ஒரு கேள்விக்குறி, என்ன சொல்கிறது, எனது உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்னை கேட்கறதுக்கு நீங்கள் யார், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, என்னை பெற்றதோட உங்கள் கடமை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. நீங்கள் அந்த லெவலுக்கு மேலே நீங்கள் பிள்ளைங்கக்கிட்ட பேச முடியறதில்ல. இன்னைக்கு தவறுன்னு சொல்கிறத கூட உங்களால் சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்காங்க இன்னைக்கு பெற்றோர். ஸோ கான்வர்சேஷன் அந்த பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் இருக்க அந்த கான்வர்சேஷன் வந்து கம்மியாது, ஏன்னா பயம் அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? பட் இதுக்கான ஒரு தீர்வு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உலகம் உருண்டை வந்து நீங்கள் சைனாவில் வந்து சிங்கிள் சைல்டு பெற்றுக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அங்கே வந்து வயதானவர்கள் அதிகமாகிட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் கம்மியாயிட்டாங்க. ஜப்பானில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கப்புள் வந்து 6 குழந்தைங்களை பெற்றுக்கோங்க, அவங்களுக்கு உண்டான செலவை கவர்மெண்ட் பார்த்துக்கிறேன்னு சொல்லுது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கம்மியாயிட்டா ப்ரொடக்ஷன் அவுட்புட் கம்மியாயிடும், வேலை பார்க்கறதுக்கான ஆட்கள் கம்மியாயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க எக்கானமி டவுன் ஆகும். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஹஸ் கம் வித் அ பாலிசி, எல்லோரும் 6 குழந்தை பெற்றுக்கோ. பழைய காலம் திரும்பி வர மாதிரி உங்களுக்கு தெரியல. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 6 பேர், எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் வீட்டுக்காரோடைய அதாவது எங்கள் மாமனார் கூட பிறந்தவங்க 7 பேர், எங்கள் மாமியார் கூட பிறந்தவங்க 5 பேர். ஸோ அந்த சைக்கிள் திரும்பி வர மாதிரி தெரியல. உலகம் உருண்டை, எல்லாத்தையும் சுற்றிட்டு பார்த்துட்டு திரும்பி உருண்டை ஆகிடும் அது. ஸோ ஹோப் நம்ம அதை வந்து நான் என்ன சொல்கிறேன், கெட்டதுக்கப்புறம் நம்ம அதை உணர்றதுக்கு முன்னாடி இதுதான் அப்படின்னு இன்றைக்கி நம்ம உணர்ந்துட்டு கொஞ்சம் எப்போவுமே டிராஸ்டிக் சேஞ்சஸ் வில் நாட் ஹேப்பன். ஸ்லோலி we have to சேஞ்ச் அண்ட் கம். நம்மளை பார்த்து மேலை நாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. யூஎஸ்லலாம் வந்து 30 இயர்ஸ் ஒன்றா இருக்கிறவங்க வந்துட்டாங்க. ஆனால் இங்கே தான் வந்து 3 ஹஸ்பண்டு, 3வது கல்யாணம், 4வது கல்யாணம் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஊரில் வந்து பிரபலமாயிட்டு வருது. வை ஷுட் ஐ லிவ்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கணுன்னா இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரெஸ் கோட் போடணும், நீங்கள் இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்துக்கணும். ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனீங்கன்னா நீ இந்த மாதிரி வேலை பண்ணலைன்னா அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்க, அந்த கான்ட்ராக்டை மீறினீங்கன்னா யூ வில் பி செக்ட் அவுட் ஆஃப் த ஆஃபீஸ். ஸோ ஆஃப்டர் ஆல் ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்க, அதுக்கு பயந்து அதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் அங்கே வேலை செய்கிறீங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் வந்து கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அப்போ அந்த ஆயிரங்காலத்து பயிர் எப்படி இருக்கணும், இதை விட 4 மடங்கு 5 மடங்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். அந்த மாதிரி சைன் பண்ணி வந்தால் தான் இனிமேல் வாழ்க்கையை ஒழுங்காக லீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய மனிதர்கள். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு பொய்யான விஷயம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க, ஹஸ்பண்டும் போகிறாங்க, ஒய்ஃபும் போகிறாங்க, 2 ஈக்குவலாக நடக்குது, யாரையுமே இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. இப்போது அந்த மாதிரி அவங்க போகும்போது எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி இருந்துகிட்ருப்பாங்க? வயசு இருக்கிற வரைக்கும் தானே. வயசு போன பிறகு உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? அந்த துணை வந்து யாராக இருக்க முடியும்? உன்னை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணி வந்து இருக்கிறவங்க தானே உன்னோட
இணக்கமாக இருக்க முடியும். இன்றைக்கி குழந்தைங்க கூட வந்து பெற்றோர்களோட கடைசி வரைக்கும் இருக்கிறதுல எல்லாம் வந்து நானா நானி ஓல்டேஜ் ஹோமு அப்படின்னு எல்லாரும் வந்து அவங்க நல்லா இருக்கும்போதே 55 வயசுக்கு மேலே எந்த ஹோமில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஹோம் இருக்குது, நமக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்து ஹோமெல்லாம் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வீடு வாங்குறத விட ஹோமில் போய் வீடு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹார்ஷ் ரியாலிட்டி. எஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் மேம். லைக் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங்.